உலகின் பல பகுதிகளில் வசிக்கும் பறவை இனங்கள் கடல் கண்டங்களை தாண்டி பயணித்து இந்தியாவிற்கு வருகின்றன. இங்குள்ள இயற்கை சூழ் வாழ்விடங்கள் தட்பவெப்ப சூழ்நிலைகளை அனுபவித்தும் இனப்பெருக்கம் செய்தும் மகிழ்ச்சியாக உலவிவிட்டு மீண்டும் தங்கள் தாய் நாட்டுக்கு திரும்புகின்றன. அந்த அளவுக்கு நீண்ட புலம்பெயர்ந்த பறவைகள் விரும்பி மேற்கொள்வதற்கு ஏற்ற இடமாக இந்தியா விளங்குகிறது. 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக பயணம் செய்து இந்தியாவிற்கு வரும் பறவை இனங்கள் சிலவற்றை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில முதலாவதாக நாம் பார்க்க போவது ரஃப்ஸ். யுரேசியாவின் குளிர்கால பகுதியில் இவை வசிக்கின்றன. அதனால் இந்தியாவிலும் ஈரப்பதமான நிலவும் குளிர் சூழலும் கொண்ட பகுதிகளும் இடம்பெயர்கின்றன. அத்தகைய இடங்களை தேடி பார்ப்பதற்கு நம்ப முடியாத பறக்கும் திறமை கொண்டிருக்கின்றன இந்த பறவைகள். அடுத்து நாம் பார்க்க போவது சைபீரியன் கிரேன்ஸ். சைபீரியன் கிரேன்ஸ் எனப்படும் ஒரு வகை கொக்குகள் ஆர்டிக் டண்ட்ரா பகுதிகளில் இருந்து வட இந்தியாவிற்கு பறந்து வருகின்றன. அங்கு வெப்பமான மற்றும் குளிர்கால சூழ்நிலை கொண்ட நிலங்களை தேடி பிடித்து அடைக்கலமாகின்றன. இத்தகைய இருவேறு சூழலிலும் அவைகளை வருந்தந்தோறும் இங்கு வரவழைக்கின்றது. அடுத்து நாம் பார்க்க போவது பார்ஷெட் ஜீஸ். வாத்து இனத்தை சேர்ந்த இந்த பறவைகள் வானில் மிக உயரமான வளிமண்டல பகுதியில் பறக்கும் திறன் கொண்டவை. இமயமலையை கடந்து வந்து ஈரநில பகுதிகளை நாடுபவை. குளிர்கால தான் இவை இந்தியாவிற்கு வருகை தரும். அடுத்து நாம் பார்க்க போவது அமுர் பால்கன்ஸ். இந்த பறவைகள் நீண்ட தூர விமான பயணங்களுடன் போட்டி போடக்கூடியவை. சைபீரியாவில் இருந்து வடகிழக்கு இந்தியாவிற்கு இடம்பெயர்கின்றன. இவை வெப்பமான காலநிலையே விரும்பும். அந்த சூழல் கொண்ட இடத்தை அடையாளம் காண்பதற்கு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சோர்வடையாமல் விமானம் போல் பறக்கும் ஆற்றல் பெற்றவை இந்த பறவை. அடுத்து நாம் பார்க்க போவது கிரேட்டர் பிளமிங்கோஸ். கொக்கு இனத்தை சேர்ந்த இவை ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் சில பகுதிகளில் இருந்து இந்தியாவிற்கு விஜயம் செய்கின்றன. இவைகளுக்கு ஈரமான நிலப்பரப்புகள் தான் பிடித்தமானவை. அத்தகைய இடங்களை தேடி பிடித்து தங்கும் இடமாக்கி விடுகின்றன. இளஞ்சிவப்பு நிறம் கொண்ட இவைகளின் தோற்றத்தால் அந்த நிலப்பரப்பை இளஞ்சிவப்பு நிறத்தில் அழகுற காட்சியளிக்கும். அடுத்து நாம் பார்க்க போவது ஓஸ்பிரே. பெரும்பாலான வெளிநாட்டு பறவைகள் ஈரமான நிலப்பரப்புகளை விரும்பும் போது அதற்கு விதிவிலக்காக இருக்கிறது ஓஸ்பிரே பறவை இனம். இவை இந்திய ஆறுகள் மற்றும் கடற்கரை பகுதிகளையே விஜயம் செய்கின்றன. அங்கு நீந்தும் மீன்களை உணவாக உட்கொள்கின்றன. இவை சிறந்த மீன்பிடி திறன் கொண்டவை. அடுத்து நாம் பார்க்க போவது நார்த்தன் பின்டெல்ஸ். ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் வடக்கு பகுதியில் இருந்து இந்தியாவிற்கு இவை இடம்பெயர்கின்றன. இவை ஈரநிலங்கள் மற்றும் சூடான காலநிலை கொண்ட இடங்களால் ஈர்க்கப்படுகின்றன. அடுத்து நாம் பார்க்க போவது வாலிப் ஹாரியர்ஸ். கிழக்கு ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியாவில் இருந்து இங்குள்ள புல்வெளி பகுதிகளுக்கு இந்த பறவைகள் படையெடுக்கின்றன. வெப்பமான வானிலையை விரும்பக்கூடிய இவை விதவிதமான இரையை தேடி பயணம் செய்கின்றன. அடுத்து நாம் பார்க்க போவது பிளாக் டெயில் கார்ட்விட்ஸ். இந்த பறவைகள் ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியாவிலிருந்து இந்தியாவின் சதுப்பு நில பகுதிகளை நாடி வருகின்றன. ஈர நிலங்கள் தான் இவைகளை ஈர்க்க வைக்கின்றன. அடுத்து பார்க்க போவது காமன் கிரேன்ஸ். இந்த கொக்கு இனங்கள் ஐரோப்பா மற்றும் வட ஆசியாவில் இருந்து இந்தியாவின் சதுப்பு நிலப்பரப்புகளுக்கு வருகை தருகின்றன. குளிர்காலத்தில் தங்கி இருக்கவே இவை விரும்புகின்றன.